புண்ணு ரத்தமும் நின்னுரும், புண்ணும் சீக்கிரம் ஆறிரும். இப்பல்லாம் அந்த மாதிரி எல்லாம் யாருமே குழந்தைகளுக்கெல்லாம் எந்த வைத்தியம் செய்யல. முன்ன பேன் புடிச்சு தலையில பேன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்பல்லாம் என்ன பண்ணுவோம் நாங்க, இந்த துளசி, வெங்காயம் இந்த மாதிரி எல்லாம் அரைச்சு, தலையில ஒரு நாளு வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு இது மருதாணி இது எல்லாமே போட்டு அரைச்சு, தலையில ஒரு நாள் அப்படி ஊற வச்சு, ஒரு நாள் இல்ல 1 மணி நேரம் ஊற வச்சு, அலாசு நம்ம 2, 3 நாளைக்கு போட்டாலே பேன் இருக்கிற இடம் தெரியாம போயிரும். பொடுகும் இருக்காது தலையில. அந்த மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு பொடுகு கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மண்டை சூட்டு தாங்காம அந்த இது மேல எழும்பி வந்துருது அந்த பொடுகு. அதனால தலைக்கு எண்ணெய் கொஞ்சம் லைட்டா தடவுத்துக்கிறது நல்லது. குழந்தைங்களுக்கு எண்ணெய் வைக்கணும்னா ரொம்ப சிரமம். யாருமே எண்ணெய்ன்னு கையில கொண்டு போனா ஒரே ஓட்டம் ஓடிர்றது. தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க. கரெக்ட்டா நம்ம சொல்றத அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சனிக்கிழமையானா எண்ணெய் தேய்ச்சு குளிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஆமா அந்த காலத்துல நீங்கலாம் குளிச்சீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த காலத்துல நாங்கலாம் எப்போ தீபாவளி அன்னைக்கு ஒரு நாளைக்கு தாம்மா எண்ணெய் தேய்ச்சு குளிப்போம். மற்றபடிலாம் நாங்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது. ஆனா இப்ப அவங்கலாம் குளிச்சா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது உடம்பு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குது. அ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைங்க கேட்கறவங்க கேட்கறாங்க, கேட்காதவங்க விட்டுர்றாங்க. அதே மாதிரி